பிரியமானவர்களே, மறுபடியுமாய் தேவ சமூகத்தில் அநேக நாட்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு பிறகு தேவ சமூகத்தில் உங்களை அவருடைய சபை கூடி வருகிற இடத்துல நான் பார்க்கிறதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லாக்டவுனுக்கு பிறகு இந்த முதல் ஆராதனையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களோடு நான் பேசும்படியான ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். 133வது சங்கீதம் 1ஆம் வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கலாம், கேட்கலாம். 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் ஏர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 133ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் யூனிட்டி, அதாவது ஐக்கியம், ஒருமனப்பாடு, ஏக சிந்தை, ஒற்றுமை, இப்படி ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடியதான காரியத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த 133ஆம் சங்கீதத்தை நாம் 4 பிரிவுகளாக என்ன செய்யலாம் என்று சொன்னால் நாம் பிரிக்கலாம். முதலாவதாக, இந்த ஐக்கியம் என்பது ஒரு இனிமையான ஒரு அனுபவமாய் இருக்கிறது. இதுல 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒன்று நன்மையும் இன்னொன்று இன்பமுமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குட் அண்ட் பிளசன்ட் என்று சொல்லி நாம் இதுல வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஒரு கூட்டத்தோடு இருப்பதை விட தனி நபராக இருப்பது சுலபமானது, இன்பமானது என்று அநேகர் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய தெய்வீக திட்டத்தின்படி நாம் பார்த்தால் மனிதன் தனிமையே இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மனிதன் யாராவது ஒருவருடன் அல்லது அநேகருடன் இணைந்தே இருக்க தேவன் விருப்பமுடையவராய் அவர் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே ஐக்கியம் என்பது ஒரு இனிமையான அனுபவமாய் இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த ஐக்கியம் என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த ஐக்கியம் உடைந்து போகக்கூடியதாக செய்யக்கூடாது, இருக்க கூடாது. அதற்கு எடுத்துக்காட்டாக 2ஆம் வசனத்துல அது எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இந்த அபிஷேக தைலத்தை ஊற்றும் பொழுது அது மேலிருந்து from top to bottom அது என்ன செய்கிறது என்று சொன்னால், அது இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இறங்கி வருகிற பொழுது அது தடை இல்லாமல் உடைந்து போகக்கூடியதாக இருக்கும். அதே போலதான் ஐக்கியம் என்பது கூட அது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. மூன்றாவதாக, ஐக்கியம் என்பது கனி தரக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது, ஃப்ரூட்ஃபுல்னஸ், இல்லையா? அதாவது இந்த ஐக்கியத்தை எதற்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. நன்றாய் கவனித்து பாருங்கள், இந்த ஐக்கியம் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. முதலில் பனி பெய்கிறதை நாம் எங்கே வாசிக்கிறோம் என்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், முதல்ல ஆண்டவர் 3 பனியை என்ன செய்யறாருன்னா அவர் கொடுத்தார். எதற்காக என்று சொன்னால், ஆரம்ப நாட்களில் மழை இல்லை, எனவே தேவன் பனியே பெய்ய அவர் கட்டளை இட்டார். பனி பெய்த பிறகுதான் பூமியில செடிகள், கொடிகள், பூண்டு வகைகள் இவைகள் முளைக்க ஆரம்பித்ததாக நாம வேதத்துல படிக்கிறோம். மாத்திரமல்ல,
பனி பெய்த பிறகுதான் இந்த பூமியானது தன்னுடைய பலனை தந்தது என்று சொல்லி நாம வேதத்துல வாசிக்கிறோம். அதே போலதான் ஜனங்கள் ஒற்றுமையுடன் ஐக்கியத்துடன் இருந்தால் அது அதிக பலனை தரக்கூடியதாய் இருக்கும். நான்காவதாக, ஐக்கியம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. இதுல நம்ம வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதியில அங்கே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே என்று சொன்னால், அதாவது எந்த இடத்துல ஐக்கியம் இருக்கிறதோ, ஒருமனப்பாடு இருக்கிறதோ, அந்த இடத்துல கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் அவர் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனித்து பாருங்கள். லைஃப் அண்ட் பிளஸிங்ஸ் எதுல இருக்கிறது? யூனிட்டி, ஐக்கியத்துல இருக்கிறது. எனவே ஐக்கியமாக ஒன்றுபட்டு இருப்பது நமக்கு சாபம் அல்ல, நமக்கு அது நன்மையும் ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறது? கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. எனவே இந்த 4 பகுதிகளாய் இந்த ஐக்கியத்தை இந்த 3 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, unity is a fantastic experience. Number 2, unity should be continued flow. Number 3, unity should be fruitfulness. Number 4, unity brings God's favor. ஆகையால இந்த ஐக்கியம், இந்த ஒருமனப்பாடு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அருமையானவர்களே, God recommended unity in every aspect of our life. தேவன் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் இணைந்து ஐக்கியமாக இருக்க அவர் விரும்புகிறாராய் அவர் இருக்கிறார். நன்றாக கவனித்து பாருங்கள். நம்மில் ஒவ்வொருவரும் நாம் தனித்தனியாகத்தான் பிறக்கிறோம். We born alone. மரிக்கும் போது நாம தனி ஒருவராகத்தான் என்ன செய்கிறோம்? மரிக்கிறோம். we die alone. ஆனால் இந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உள்ள காலத்தில் நாம் தனியாக வாழ முடியாதபடி தேவன் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை அவர் அப்படியாக வைத்து இருக்கிறார். நாம் ஜனங்களுடன் இணைந்து வாழ வேண்டிய நிலையில் தேவன் உங்களையும் என்னையும் அவர் வைத்திருக்கிறார். அப்படி இணைந்து ஐக்கியமாக வாழ்ந்தால்தான் நம் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. கருமையானவர்களே, இந்த யூனிட்டி, இந்த ஐக்கியத்தை குறித்து இன்னும் ஒரு 4 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, யூனிட்டி இஸ் காட்ஸ் டிசைன். அதாவது தேவன் ஐக்கியத்தை வடிவமைக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஏனென்று சொன்னால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ல மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. முதல்ல இந்த ஐக்கியத்தை உருவாக்கினது, டிசைன் பண்ணது யார் என்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற தேவன். நம்பர் 2, யூனிட்டி இஸ் காட்ஸ் dwelling place. அதாவது ஐக்கியம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல தேவன் என்ன செய்கிறார்? அவர் வாசம் பண்ணக்கூடியவராய் அவர் இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இல்லையா, பூலோகத்துல 2-3 பேர் எங்கே நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ எந்த இடத்துல ஐக்கியம் இருக்கிறதோ அந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். நம்பர் 3, யூனிட்டி இஸ் காட்ஸ் blessing. அதாவது ஐக்கியமாய் நாம் வாழும் பொழுது அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. 133ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல சகோதரர்கள் ஒருமித்து ஐக்கியமாக இருப்பது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. 4ஆவதாக, யூனிட்டி இஸ் practiced by God. இல்லையா? அதாவது இந்த ஐக்கியத்தை தேவன் பூமியில இருந்த பொழுது அவர் நடைமுறைப்படுத்தினார். He practiced unity while he was on the earth. இல்லையா? அப்போ மற்றவர்களோடு எப்படி ஐக்கியமாக இருப்பது என்பதை தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் வாழ்ந்து அவர் காட்டினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது தனியாகத்தான் அவர் இருந்தார். வேதம் சொல்கிறது, 40 நாள் வனாந்தரத்தில் தனியாக அப்பமும் தண்ணீரும் சாப்பிடாமல் அவர் இருந்தார். அதன் பிறகு வந்து செய்த முதல்
காரியம் என்னவென்று சொன்னால், அவர் 12 பேரை தன்னோடு கூட இருக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்டார். இதுல நிறைய கவனித்து பாருங்கள். எத்தனை பேர் நாம விசுவாசிக்கிறோம் தேவன் தனி ஒருவராய் அதிசயங்களை செய்ய முடியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாருமே நம்ம விசுவாசிக்கிறோம். கர்த்தர் ஒருவராய் அவர் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவர். அதே போல இயேசு கிறிஸ்து தனி ஒரு ஆளா உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்கும் அத்தனை கண்டங்களுக்கும் தனியாக போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி அவர் வேலை அவரே முடித்து போய் இருக்கலாம். ஆனால் மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருந்து 14 15 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், அதாவது அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாய் தாம் அவர்களை அனுப்பவும் வியாதியஸ்தர்களை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கும் அவர்களை ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நன்றாக கவனித்து பாருங்கள். தனி ஒரு ஆளாக தேவன் எல்லாவற்றையும் செய்திருக்க முடியும். ஆனால் 12 பேரை அவர் தெரிந்து கொண்டார். நன்றாக கவனித்து பாருங்கள். இந்த 12 பேரும் ஆளுக்கு ஒரு ரகமாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இருந்தார்கள். ஒருத்தர் சொல்றான், நான் வலது பக்கத்துல நான் உட்காரணும். இன்னொருத்தர் சொல்றான், இல்ல நீ இடது பக்கத்துல உட்காரணும். இன்னொருத்தர் சொல்றான், அவருடைய மார்பில சாய்ந்து கொண்டு காரியங்கள் இப்படி இருக்க அவன் கதை என்ன, அவன் என்னவா ஆகுவான் என்று சொல்லி அவன் கேட்கிறான். ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவன் திட்டு வாங்குறான். அவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி திட்டு வாங்குகிறான். ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியாக அவன் என்ன செய்கிறான், விலை பேசுகிறவனாய் அவன் இருந்தான். ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவை தெரியவே தெரியாது என்று சத்தியமனோ சபிக்கவும், அதாவது மறுதலிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். இப்படி இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் ஐக்கியத்தை அவர் நடைமுறைப்படுத்தினவராய் இருந்தார். காரணம், அவர் ஐக்கியத்தில் அவர் விருப்பமுடைய தேவனாய் அவர் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனித்து பாருங்கள். இயேசு ஐக்கியத்தை செயல்படுத்தி இருந்தார் என்று சொன்னால், நாமும் ஐக்கியத்தை என்ன செய்யணும், செயல்படுத்த வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் கூடி வந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி நாட்களில் இருந்ததான சபை மக்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நன்றாய் கவனித்து பாருங்கள். நீங்கள் நான் என்னதான் மாளிகையில வாழ்ந்தாலும் ஐக்கியம் இல்லை என்று சொன்னால் உங்களால என்னால ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது, இல்லையா? நாம் ஐக்கியமா இல்லை என்று சொன்னால் சமாதானம் இருக்காது. ஐக்கியமா இல்லை என்று சொன்னால் சரீரத்தில் சுகம் இருக்காது. ஐக்கியமா இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்காது. எனவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், மார்க் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு வீடு தனக்கு தானே பிரிந்து இருந்தால் அது ஒருபோதும் நிலை நிற்காது என்று சொல்லி அவர் சொன்னார். ஆகையினால் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஐக்கியத்தை நடைமுறைப்படுத்தினார். ஏன் என்று சொன்னால் அவர் ஐக்கியத்தை விரும்புகிற தேவனாய் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்கள் நானும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஐக்கியம் அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. ஒரு மனப்பாடு கண்டிப்பா இருக்க வேண்டும், ஒற்றுமை இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் ஊன்ற கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் உறுதியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஐக்கியம் கண்டிப்பா இருக்க வேண்டும், இல்லையா? ஆமா, யாரோடு கூட நாம் ஐக்கியமா இருக்க வேண்டும். 3 காரியம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும்
அறிவிக்கிறோம், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் முதலாவதாக நாம் யாரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். அதாவது அவர் சொல்கிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது. ஆகவே தான் நாம் வாரத்தின் முதல் நாள்ல நம்ம கூடி வரும் பொழுது கர்த்தருடைய அதாவது அந்த திருவிருந்தை நாம் அனுசரிக்கிறோம். அதை எதற்காக அவர் கொடுத்தார் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10வது அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது 10ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் சொல்கிறது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய ரத்தத்தில் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா, நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. அப்ப நாம் எதற்காக ஒவ்வொரு வாரமும் அதாவது வாரத்தின் முதல் நாள்ல அப்போஸ்தலருடைய காலத்துல இருந்து இந்த திருவிருந்தை நாம் கடைபிடிக்கிறோம் என்று சொன்னால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை அழைத்தார் இல்லையா? எதற்காக அழைத்தார் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல தம்முடைய குமாரன் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவரோடு நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம கர்த்தருடைய உடன்படிக்கையை அதாவது திருவிருந்தை நாம் அனுசரிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். நீங்க பாருங்க, நிறைய சபைகள்ல ஒரு வாரம் மட்டும்தான் கிறிஸ்துவோடு கூட என்ன இருக்கிறாங்க, ஐக்கியமாய் இருக்கிறார்கள். அப்ப மற்ற வாரங்கள்ல ஆகவே நாம் இந்த நம்முடைய சபையில ஒவ்வொரு வாரமும் ஏனென்று சொன்னால் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் இல்ல 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 20:7 நாம் வாசிக்கும் பொழுது இல்லையா, அப்பம் பிற்கும்படி அவர்கள் வாரத்தின் முதல் நாளில் செய்தார்களாம், அவர்கள் சீஷர்கள் கூடி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் திருவிருந்தை இந்த வாரத்தின் முதல் நாளில் நாம் எடுக்கும் பொழுது நாம் தேவனோடு கூட நம்ம செய்கிறோம், ஐக்கியமாய் இருக்கிறோம். அப்ப நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும்? தேவனோடு கூட இருக்க வேண்டும். திருவிருந்து மட்டும் எடுத்துட்டால் நான் ஸ்ட்ரைட்டா பரலோகத்துக்கு போவோம் என்பது அல்ல. நன்றாக கவனித்து பாருங்கள், பரிசுத்தமான ஜீவிதம் கண்டிப்பாய் இருக்க வேண்டும். அப்ப பரிசுத்தமான ஜீவிதம் இருக்கணும். அதே நேரத்தில் வாரத்தின் முதல் நாள்ல அப்பம் பிடிக்கிறதுல நாம் கலந்து கொள்ள வேண்டும் இல்லையா? டெய்லி நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆனால் வாரத்தின் முதல் நாள்ல சபை கூடி வருவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் திருவிருந்தை எடுப்பதற்காக. அந்த திருவிருந்து எதை குறிக்கிறது என்று சொன்னால் அவருடைய சரீரத்தோடும் அவருடைய ரத்தத்தோடும் நாம் ஐக்கியமாய் இருக்கிறோம் என்பதை நாம் காட்டும்படியாக. அப்ப முதலாவதாக நாம தேவனோடு கூட நம்ம என்ன செய்யணும், ஐக்கியமாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம யாரோட ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் யோசுவாவுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனத்துடைய கடைசி பகுதியை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் இரண்டாவதாக நம்முடைய குடும்பத்தோடு நாம் என்ன செய்யணும், ஐக்கியமாக இருக்க வேண்டும் இல்லையா? நோவாவை நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய சரித்திரத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நோவா அவனோடு கூட 8 பேர் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் லோத்து என்கிறதான ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த லோத்து நீதிமான் தான், ஆனால் அவருடைய மனைவி பின்னிட்டு பார்த்து என்ன செய்தார்கள், உப்பு தூணாய் மாறி போனாள். அவருடைய மருமக்களை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க இப்படி அழிவு வரப்போகிறது என்று சொல்லி அழைத்த பொழுது நீங்க வேண்டுமானாலும் போங்க, நாங்க வருகிறதில்லை என்று சொன்னார்கள். நடந்தது என்ன? கடைசியில அந்த சோதோம் குமாரா பட்டணம் ஒரு பெரிய அழிவுக்குள்ளாய் மாறி அதில் இருந்த எல்லாரும் அடிந்து போனார்கள். அப்ப நன்றாக கவனித்து பாருங்கள், குடும்பத்திலே நீங்க ஐக்கியமா இல்லை என்று சொன்னால் என்ன வரும்? அழிவு வரும். ஆனால் குடும்பமாக நீங்கள் ஐக்கியத்தோடு நோவாவை போல நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப நன்றாக கவனித்து பாருங்கள், நாம் குடும்பத்தோடு எப்படி இருக்கணும், ஐக்கியமாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம யாரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும்? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி
சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அதாவது மூன்றாவதாக நாம் யாரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள். அவங்க யாருன்னா சபை மக்கள், இல்லையா? அப்போ சபை மக்களோடு கூட நாம் எப்படி இருக்கணும்? ஐக்கியமா இருக்க வேண்டும். சபையை தேவன் அபிஷேகம் செய்த பொழுது அவர் சொன்னார், சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல. அப்ப சபை கூடி வருதல விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எதை விட்டு விடக்கூடாது என்று சொன்னால் கூடி வருதலை, அதாவது ஐக்கியத்தை விட்டுவிட கூடாது. ஏன் என்று சொன்னால் ஐக்கியத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் வல்லமை உண்டு, இல்லையா? இந்த லாக்டவுன் நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது நிறைய பேர் சொல்ல காரியம் சபையை விட வீட்டில் ஆராதனை, அதாவது ஆன்லைன் சர்வீஸ்ல செய்கிறதா ரொம்ப பெஸ்டா இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். நன்றாக கவனித்து பாருங்கள், சபையில வந்து எல்லாரோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறதை விட ஆன்லைன் சர்வீஸ்ல தேவனை ஆராதிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனா வேதம் அப்படி நமக்கு சொல்லவில்லை. அதாவது ஏன் என்று சொன்னால் நம்ம சகோதரர்களாக நம்ம ஒருமித்து நம்ம என்ன செய்யணும்? வாசம் பண்ண வேண்டும். அதுதான் நன்மையும் இன்பமா இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சபையாக ஒன்று சேர்ந்து வருகிறதான இந்த காரியம், அதாவது கூடி வரக்கூடியதான காரியம் எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதாவது தைலத்திற்கு, அதாவது அபிஷேக தைலத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டதாக நாம் 133ஆம் சங்கீதத்தில் நாம் வாசித்தோம், இல்லையா? இந்த அபிஷேக தைலத்தை அவர்கள் எப்படி அவர்கள் உருவாக்குவார்கள் என்று சொன்னால், எப்படி தயார் பண்ணுவார்கள் என்று சொன்னால், யாத்திராகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை கோலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையும், சுகந்த கருவா பட்டையிலே அதில் பாதியாகி 250 சேக்கல் எடையும், சுகந்த வசவில் இருந்து 50 சேக்கல் எடையும், லவங்க பட்டையில் 500 சேக்கல் எடையும், ஒலிவ எண்ணெயில் ஒரு குடம் எண்ணெயும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணவையாக, அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்கிறது. நன்றாய் கவனித்து பாருங்கள், இந்த ஐக்கியமாக தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து சபையில் ஆராதிக்கிறது என்பது எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? அபிஷேக தைலத்திற்கு. இந்த அபிஷேக தைலத்தை எப்படி அவங்க தயார் பண்ணுவாங்க என்று சொன்னால், அதற்கு சில கூட்டு பொருட்களை எடுத்துக் கொள்கிறார்கள். என்ன சொன்னா, வெள்ளை போலம், அதுக்கப்புறமா நம்ம வாசிக்கும் போது கருவா பட்டை, அதுக்கப்புறமா வசம்பு, லவங்கப்பட்டை, அப்புறமா ஒலிவ எண்ணெய். அப்ப இதெல்லாம் சேர்த்துதான் அந்த அபிஷேக தைலத்தை அவர்கள் உண்டு பண்ணுவார்கள். அப்படி உண்டு பண்ணும்போது அதுல ஒரு விதமான வாசனை வருகிறது. அதே போலதான் இன்றைக்கு சபையில நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு கூட்டு பொருளாக அவர் வைத்திருக்கிறார், இல்லையா? ஆமா, சிலரை வெள்ளை கோலமாய் வைத்திருக்கிறார், சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா கருவா பட்டையாய் வைத்திருக்கிறார், சிலரை நாம் பார்க்கும் பொழுது வசம்பாய் வைத்திருக்கிறார், லவங்க பட்டையாய் வைத்திருக்கிறார், ஒலிவ எண்ணெயாய் வைத்திருக்கிறார். இப்போ இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து வரும் பொழுதுதான் அந்த இடத்துல ஒரு ஐக்கியம் உண்டாகி இருக்கிறது. ஆகவே நாம வீட்டுல ஆன்லைன் சர்வீஸ்ல கர்த்தரை ஆராதிக்கிறதை விட சபை கூடி வரக்கூடிய இடங்கள்ல நம்முடைய ஜனங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுதான் மிக மிக அது அற்புதமான ஒன்றாக இருக்கிறது. நன்றாக கவனித்து பாருங்கள், எந்த ஒரு காரியமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இருந்தால்தான் அது என்ன செய்யும்? செயல்படும், இல்லையா? ஆமா, ஒரு காரியம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அது நிறைய காரியங்களோடு அது இணைந்து இருக்க வேண்டும், இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டாக நீங்க இந்த லைட்டை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் இந்த லைட் எரிகிறது. ஏன் எரிகிறது என்று சொன்னால் அது தானா எரிகிறது இல்லை, இட் இஸ் கனெக்டட் வித் ஒன் another, இல்லையா? அது அநேக காரியங்களோடு கூட அது கனெக்ட் ஆகி இணைந்து இருக்கிறதுனால தான் அந்த லைட் என்ன செய்கிறது
எரிகிறது. ஏதாவது ஒரு இடத்துல அது கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் சொன்னா அது செயல்படாது. அதே போலதான் சபைக்கு வருகிற நாம் எல்லாரும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். அப்படி ஒருவரோடு ஒருவர் இணைந்து இருந்தால்தான் பகை இல்லாமல், குரோதம் இல்லாமல், இல்லையா, பொறாமை இல்லாமல், ஒருவர் மேல ஒருவருக்கு இல்லையா அநேக விதமான குற்ற காரியங்கள் இல்லாம அவங்க அன்போடு கூட இருந்தால்தான் அதுல ஐக்கியம் இருக்கும். அது ஐக்கியமா இருந்தால்தான் அது செயல்படக்கூடியதா இருக்கும். இல்லையா, சபையில யாராவது ஒருத்தர் இன்னொருத்தர் மேல பகையோடு, விரோதத்தோடு, இல்லையா, புறம் கூறுதலோடு, இல்லையா, வதந்திகளை பரப்பக்கூடியவர்களா இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன ஏற்படும் என்று சொன்னால் ஐக்கியம் இல்லாமல் போய்விடும். ஐக்கியம் இல்லை என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய சபையா இருந்தாலும் அது செயல்படாமலே போய்விடும். ஆகையினாலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்கு வருகிறதுனால என்ன நடக்கிறது என்று சொன்னால் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறார்கள். அப்படி ஒருமித்து வாசம் பண்ணுவது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆகையினாலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஒரு மனதோடு ஐக்கியமாய் பரிசுத்தத்தோடு, பாசத்தோடு, விசுவாசத்தோடு வல்லமையாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் பெற்றுக் கொள்ள முடியும். ஆகையினாலே நம்முடைய ஐக்கியம் முதலாவதாக யாரோடு இருக்க வேண்டும்? தேவனோடு இருக்க வேண்டும். எந்த தேவன்? ஜீவனுள்ள தேவனோடு கூட இருக்க வேண்டும். இரண்டாவது நம்முடைய ஐக்கியம் நம்முடைய குடும்பத்தோடு கூட இருக்க வேண்டும். கணவன், மனைவி, இல்லையா, பெற்றோர், பிள்ளை, இப்படி நம்முடைய குடும்பத்தோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக இல்லையா நீங்கள் நானும் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிற சபையோடு கூட நம்முடைய ஐக்கியம் காணப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் எனக்கு அருமையானவர்களே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகையினால எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஐக்கியமாய் இருப்போம். தேவனுடைய கிருபைகளை, தேவனுடைய வல்லமையை நீங்கள் நானும் ஐக்கியமாய் இருக்கிறோம் என்பதை அநேகருக்கு நாம் காண்பிப்போம். கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நின்று ஆண்டவரே உம்மை நாங்கள் ஐக்கியத்தோடு சேவிக்க, ஆண்டவரே நாங்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியத்தோடு நாம் இருக்க தேவரே எங்களுக்கு கிருபை செய்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஒரு ஒருமனப்பாட்டின் ஆவியை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி ஹல்லேலூயா. இயேசுவையே சேவிப்போம், சீஷர்களாய் வாழ்வோம், தேசமெங்கும் சிதறி செல்வோம், சத்தியத்தின் தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ்வோம், சிலுவையை சுமந்து செல்வோம். இயேசுவையே சேவிப்போம், சீஷர்களாய் வாழ்வோம், தேசமெங்கும் சிதறி செல்வோம், சத்தியத்தின் தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ்வோம், சிலுவையை சுமந்து செல்வோம். பாதைகளை சீராக்கி சிகப்பு கண்கள் மீறிப்போம், ஒன்றாய் நாமும் ஜாதிகளை சீஷராக்குவோம், ஒன்றாய் நாமும் தூய்மையின் உள்ளம் மேற்போம், தாழ்வை அணிந்து கொள்வோம், தியாகங்கள் ஏற்றிடுவோம், ஒன்றாய் நாமும் சகோதர ஸ்நேகம் வளர்ப்போம், ஒன்றாய் நாமும் சகோதர ஸ்நேகம் வளர்ப்போம். இயேசுவையே சேவிப்போம், சீஷர்களாய் வாழ்வோம், தேசமெங்கும் சிதறி செல்வோம், சத்தியத்தின் தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ்வோம், சிலுவையை சுமந்து செல்வோம், சிலுவையை சுமந்து செல்வோம். அப்படியே இருக்கிற இடத்துல நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒருமனப்பாட்டினாவே ஆண்டவரே ஒரு ஐக்கியத்தை தகப்பனே ஒரு ஒற்றுமையை எங்களுக்கு நீர் தருவீராக. ஆம் ஆண்டவரே தகப்பனே எங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு அன்போடும் பாசத்தோடும் ஆண்டவரே இந்த நாட்கள்ல, இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே தகப்பனே நீர் உருவாக்கி இந்த ஐக்கியத்துல, நீர் வாசம் பண்ணுகிற இந்த ஐக்கியத்துல
எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதான இந்த ஐக்கியத்துல வல்லமையாய் தகப்பனே நீர் நடைமுறைப்படுத்தினதான இந்த ஐக்கியத்துல நாங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்கிறார். உம்மோடு ஆண்டவரே நாங்கள் ஐக்கியப்பட தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யப்பா. ஆண்டவரே எங்கள் குடும்பங்களோடு கூட நாங்கள் ஐக்கியமாய் இருக்க தேவரீர் நீர் உதவி செய்கிறார்கள். சபை மக்களோடு கூட ஆண்டவரே உம்மை ஐக்கியத்தோடு ஆராதனை செய்ய தேவரீர் நீர் கிருபை செய்கிறார்கள். இந்த ஐக்கியத்திற்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா விதமான அந்தகார கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கட்டுகிறவரையாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே ஐக்கியத்தை கெடுக்க நினைக்கிறதான எல்லா பொருளாத ஆண்டவரே சத்துருடைய சிந்தனைகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் முறியடிக்கிறவரையாக துதிக்கிறோம். எங்களை பயன்படுத்துகிறார்கள். இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே தகப்பனே சத்தியத்தின் பாதையில நாங்கள் நிற்க உம்முடைய வருகை ஆண்டவரே நாங்கள் பாதைகளை சீராக்கி உம்மை வரவேற்க ஆமாப்பா தகப்பனே ஜாதிகளை நாங்கள் சீஷராக்கி நாங்கள் தூய்மையான உள்ளத்தோடு கூட நாங்கள் தாழ்மையான சிந்தையோடு கூட ஆண்டவரே தியாகத்தோடு நாங்கள் வாழ்ந்து சகோதர சிநேகத்தில் நாங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்க தேவனே எங்களுக்கு கிருபை செய்கிறார்கள். உம்முடைய அன்பின் ஆளுகை கூட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெருகும் நாங்கள் சிறுகும் தேவனே எங்களுக்கு கிருபை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, நாம் தேவனோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய சபையோடும் நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். கர்த்தருடைய வல்லமையை இந்த நாட்களில் நாம தனித்துக் கொண்டு அவருக்காக சாட்சிகளாக ஜீவிக்க தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென் ஆமென்.